இப்போ இந்த வீடியோ எதுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னா, சின்ன வேலையோ, பெரிய வேலையோ எந்த வேலை பார்த்தாலும் நம்ம சேஃபாக பண்ணணுங்க. ஏன்னா சேஃபாக பண்ணலைன்னா அது பெரிய ஆபத்தில் முடியுங்க. அதுக்கு உதாரணமான வீடியோ தாங்க இது. ஃபுல்லாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அவர் பாருங்க போயிட்டு அந்த டேங்கை உடைச்சிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் உடைச்சதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு மீதி உள்ளதை அவர் உடைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் போது பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போவுமே ஒரு வேலைனா அதில் மட்டும்தாங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். மற்ற இதில் கவனம் சிதறிச்சுனாவே நம்மளுக்கு எப்போவுமே அது ஆபத்தில் தாங்க முடியும். ஏன்னா இது சின்ன வேலை கிடையாதுங்க, பெரிய வேலை. ஏன்னா இவ்வளோ பெரிய டேங்க் உடைக்கணும்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இருக்கிற பில்லர் எல்லாமே நம்ம கரெக்டாக ப்ராப்பராக உடைச்சாதான் அது விழுவும். இது பாருங்கள், அவர் கொஞ்சம் தாங்க உயிர் தப்பிச்சிருக்காரு, ஒரு 100 இலையில் தப்பிச்சிருக்காருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே எந்த வேலை பார்த்தாலும் உங்கள் கவனத்தை அந்த வேலையில் வைங்க. சேஃபாகவும் வேலை பாருங்கள். பிகாஸ் ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாமே நம்மளை நம்பி தான் இருப்பாங்க. பார்த்து வேலை பாருங்கள் எப்போவுமே.